வணக்கம். தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய திட்டங்களை வகுத்துள்ளதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற கடை ஒன்றை ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகள் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் விசா இல்லாமல் வேலை செய்த 2 பேர் பிடிபட்டுள்ளார்கள். பிரித்தானியாவில் நடைமுறைப்படுத்தப்படும் விசா குறித்து புதிய அப்டேட்டுகள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு களவு தொழிலில் ஈடுபட்ட நபர் பற்றிய வினோதமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக பிரித்தானிய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் இணைந்து புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் பல இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன என இந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்காக 7 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக இதில் முக்கியமாக 2 விதமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னரை விட அதிக அதிகாரம் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் கூடிய ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். இந்த போலீஸ் பிரிவு என்ன செய்யும் என்று சொன்னால் பல இடங்களில் கண்காணிப்புகளை மேற்கொள்ளும். கடலிலும் அதே போல பிரான்சினுடைய கரைகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் என்று சொல்லப்படுகின்றது. இது முதலாவது நடவடிக்கை. இரண்டாவது நடவடிக்கையாக ஏராளமான ட்ரோன்கள் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனவாம். இதற்காக ட்ரோன் பயிற்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு 2 நாடுகளும் இணங்கியிருக்கின்றன. இவ்வாறு ட்ரோன்களை பயன்படுத்துவதன் மூலம் கடலுக்குள் படகுகள் இறங்குவதற்கு முன்னரேயே அவற்றை தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் கடலுக்குள் இறங்குவதற்கு முன்னரேயே அவர்களை தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே பிரான்சினுடைய கரைகளில் ஏராளமான இடங்களில் எந்த நேரமும் ட்ரோன்கள் பறந்தபடியே இருக்கும் என்று சொல்லி இந்த புதிய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக 7 மில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கையெழுத்திட்டவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சர் இவட் கூப்பர் மற்றும் பிரான்சினுடைய உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரித்தையோ ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளார்கள். உங்களிடம் இருக்கின்ற விசாக்களை விசாவாக மாற்றுவதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 2025 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படி என்று சொன்னால் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் சகல விசாக்களும் விசாவாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இப்போ அதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சம் பேர் தங்களுடைய விசாக்களை விசாவாக மாற்றிவிட்டார்களாம் ஏற்கனவே. ஆனால் இன்னும் நிறைய பேர் விசாவுக்கு அப்ளை பண்ணல என்று சொல்லி ஹோம் ஆஃபீஸ் அறிவிச்சிருக்கிறது. எவ்வளோ பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேலே, அதாவது 600,000க்கு மேற்பட்டவர்கள் இன்னுமே விசாவாக மாற்றலையாம். இவ்வாறு உங்களிடம் இருக்கின்ற வதிவிட அனுமதி பத்திரங்களை அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். உதாரணமாக BRP ஆக இருக்கலாம் அல்லது BRC ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதனை விசாவாக மாற்றுவது மிகவும் இலகுவானது. இதற்குரிய இணையதளத்தினுடைய லிங்கை கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன். எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய விசாக்களை நீங்கள் விசாவாக மாற்ற முடியும். அதே நேரம் ஹோம் ஆஃபீஸில் இருந்து இன்னும் ஒரு அறிவித்தல் வந்திருக்கு என்னன்னு சொன்னால், இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில இருந்து உங்களிடம் இருக்கிற எந்த ஒரு விசாக்களும் செல்லுபடியாகாது. அதாவது இந்த அட்டை வடிவத்தில் இருக்கிற விசாக்கள் செல்லுபடியாகாது. முழுக்க விசா மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே நீங்கள் அட்டை வடிவத்தில் வச்சுக்கிற அந்த விசாவுக்கும் அல்லது விசாக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லை. இரண்டுமே ஒன்றுதான், ஒரு வித்தியாசமும் இல்லை. எனவே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து கார்ட் வடிவத்தில் இருக்கின்ற அந்த விசாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிரித்தானியாவில் சிறப்பாக செயல்படுகின்ற ஜிபிஎஸ்க்கு அதிகளவு நிதி ஒதுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், UK முழுவதும் பல நூற்றுக்கணக்கான ஜிபிஎஸ் இயங்குது. ஆனால் அந்த ஜிபிஎஸ்னுடைய சேவைகளை மேம்படுத்தும் விதமாக அரசாங்கம் NHS சில திட்டங்களை முன் வச்சிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபிஎஸ்க்கு இடையில ஒரு போட்டிகள் வைக்கப்படும். அதாவது அவர்களுடைய சேவைகளை மேம்படுத்தும் விதமாக இந்த காம்படிஷன் இருக்கும். அதில் இப்போ அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் 2 முக்கியமான விஷயங்களை அவையில் செய்யணும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக
யாராவது செய்து முடித்தா அவைக்காக அதிக நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி NHS அறிவித்திருக்கிறது. அதனை சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜிபிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 முக்கியமான வேலைகள் செய்யணும். அதில் முதலாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான ஆட்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கணும். இப்போ ஒரு ஜிபி வந்து ஒரு ஏரியாவில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் அந்த ஜிபியில் பதிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கணும். அதுவும் வந்து சிறுவர்களுக்குரிய அந்த தடுப்பூசி வந்து முழுமையாக போடப்பட்டிருக்கணும். அதை செய்து முடித்தா அவர்களுக்கு அதிக நிதி உதவி வழங்கப்படும் என்று சொல்லி NHS சொல்லுது. அதே மாதிரி இன்னும் ஒரு நிபந்தனை இருக்கு என்னென்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு ஜிபி வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மத்தியில் யாருக்கு அதிக அளவில் பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லி அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய சிகிச்சைகளை வழங்குகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக ஜிபிஸினுடைய சேவைகளை மேம்படுத்தும் விதமாக சுகாதார அமைச்சும் NHS வந்து புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. இது எல்லாத்தினுடைய இறுதி நோக்கம் வந்து பொதுமக்களுக்கான சேவைகள் வந்து மேம்படணும் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு களவு தொழிலில் ஈடுபட்ட ஒரு வினோதமான திருடன் பற்றிய செய்தி. இந்த திருடனுக்கு வந்து 20 வயசு. அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லோனட் ரோவான்னு சொல்லி அவர்கிட்ட பேர். அவர் வந்து கடைகளில் களவெடுக்கிறது தான் அவருடைய பிரதானமான தொழில். அதிலேயும் வந்து என்ன களவெடுப்பார்னு சொன்னால் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், இது மட்டும் தான் களவெடுப்பார். வேறு எதுவுமே களவெடுக்க மாட்டாராம். அப்படியான ஒரு வித்தியாசமான திருடன். அப்போ அவருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் களவெடுத்து அவருக்கு திருப்தியில் போற நடக்குது. UK முழுவதும் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிறைய கடைகளில் போயிட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து களவெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெறுமதியான களவெடுத்துக்காரன்னு சொன்னால் 5000 பவுண்ட்ஸ் பெறுமதியான சாக்லேட்ஸும் ஸ்வீட்ஸும் வந்து களவெடுத்துக்காரான் UK முழுவதும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் களவெடுத்துக்கிறார், நோஃபோக்கில் களவெடுத்துக்கார், அதே போல் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷேரில் பக்கிங்ஹாம் ஷேர்னு சொல்லி UKயில் அவர் போகாத இடமே இல்லையாம். இதுவரைக்கும் 9 டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் ஒரு ALDI கடையிலையும் வந்து களவெடுத்துக்கார். கடைசியாக வந்து பொலிஸில் பிடிபட்டுக்கார். பொலிஸில் பிடிபட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அவருக்கு 10 கிழமைகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 5000 ரூபா பெறுமதியான களவு எடுக்கிறதுக்கு UK முழுவதும் சுற்றி வரார் என்று சொன்னால் அதுக்கே நிறைய காசு செலவழிஞ்சிருக்குமே. எனவே ஒரு வித்தியாசமான திருடனாக இருக்கின்றார். இப்பொழுது 10 வாரங்கள் சிறையில் இருக்கின்றார் இந்த சாக்லேட் திருடன். வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு கடையை ஹோம் ஆஃபீஸினுடைய அதிகாரிகள் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன்போது விசா இல்லாமல் வேலை செய்த 2 பேர் பிடிபட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற பிரெண்ட் நகரில் இருக்கின்ற ஒரு கடை. அந்த கடையினுடைய பேர் வந்து சென்ட் ஜோன்ஸ் மினி மார்ட். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கடை தான். இங்கே வந்து விசா இல்லாத ஆட்கள் வேலை செய்யணும் என்று சொல்லி ஹோம் ஆஃபீஸுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு போல நடக்குது. அப்போ ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகள், அதாவது ஹோம் ஆஃபீஸை சேர்ந்த இமிகிரேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம், அந்த அதிகாரிகள் வந்து அந்த கடையை சுற்றி வளைத்து தேடுதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் போது விசா இல்லாமல் அனுமதி இல்லாமல் வேலை செய்த 2 பேர் வந்து பிடிபட்டிருக்கின்றார்கள். அப்போ கடையினுடைய முதலாளிகிட்ட வந்து விசாரணை நடத்திய போது முதலாளி சொல்லியிருக்கார், அவை 2 பேரும் கடையில் வேலை செய்யலை, நான் சும்மா உதவி செய்ய வந்தவே, சும்மா உதவிக்கு தான் நிற்கிறமே தவிர வேலையா செய்யலன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகள் என்ன செய்திக்கணும்னு சொன்னால், அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிருக்கணும். ஏன் இந்த கடையில் நிற்கிறீங்களா, இன்னும் உங்களுக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், தங்கள்கிட்ட விசா இல்லை, மிக நீண்ட காலமாக விசா இல்லை, அது மட்டும் இல்லாமல் கையில் காசு, அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த வேலை செய்கிறோம் என்று சொல்லியும், ஒரு நாளைக்கு 7 மணித்தியாலங்கள் வேலை செய்யணும், அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து 6 நாட்கள் வேலை செய்யணும். இப்படி வேலை செய்கிறதுக்கு வந்து கையில் 360 பவுண்ட்ஸ் ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முதலாளி தருவார். 360 பவுண்ட்ஸ் என்று சொல்லி எல்லா கதைகளையும் வந்து ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகளுக்கு அவர்கள் சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகள் என்ன செய்திருக்கணும் சொன்னால், இது ஒரு குற்றம், அதாவது விசா இல்லாத ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தது ஒரு குற்றம். அதோட வந்து மினிமம் வேஜுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தது அடுத்த குற்றம். ஏனென்று சொன்னால், இப்போ ஒரு கிழமையில் வந்து 360 பவுண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 8 பவுண்ட்ஸும் 57 பென்ஸும் வருது. இது வந்து UKயினுடைய சட்டங்களுக்கு முரணானது. ஏனென்று சொன்னால் மினிமம் வேஜுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்க இயலாது. எனவே அது வந்து 2வது குற்றம். எனவே இந்த குற்றங்களுக்காக அந்த கடைக்குரிய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லி நார்த் லண்டன் கவுன்சிலுக்கு வந்து பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் ஹோம் ஆஃபீஸினுடைய அதிகாரிகள்.
இந்த பிடிபட்ட 2 பேரில் ஒரு ஆள் வந்து கடையினுடைய உதவியாளராக வேலை செய்திருக்கின்றார், ஸ்டோர் அசிஸ்டண்டாக வேலை செய்திருக்கிறார். மற்றவர் வந்து டெலிவரி செக்ஷனில் வந்து வேலை செய்திருக்கார், கடைக்கு வர பொருட்களை வந்து இறக்கி ஏற்றுற இந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்கிறார். எனவே வந்து ஆரம்பத்தில் வந்து அவர்கள் தாங்கள் வேலை செய்வதை மறுத்த போதிலும் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் வந்து தீவிரமாக விசாரணை நடத்தியதை அடுத்து அவர்கள் இருவரும் தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கடை உரிமையாளர் மீது தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. நல்லதன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.